சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2023 எப்படி இருந்தது, 2024 எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நல்லபடியாக நிறையா நல்ல விஷயங்கள்லாம் இயக்கியிருக்கும். ஆனால் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இயக்கியிருக்கும். அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு 12 லக்னக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை கொடுத்துருப்பார். நல்ல பலன்களும் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால சில விஷயங்கள் தடங்கள் நிறையா இருந்திருக்கும். இதில் ஓரளவுக்கு ஒரு 5% லக்ன ரீதியாகவும் நம்ம பார்த்துக்கிட்டே போயிடுவோம். சிம்ம ராசிக்காரங்க மேச லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்காது. ஒரு நல்ல விஷயங்கள் நிறையா நடத்தியிருப்பார். என்ன கொஞ்சம் வரவுக்கு மீறிய செலவுகள் நடத்தியிருப்பார். ஏதாவது ஃபைனான்ஸ் வாங்க வச்சுருப்பார். அம்மாவுக்கு உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பை கொடுத்து ஏதாவது செஞ்சுருப்பார். படிக்கிற வயசில் இருக்கிற பசங்க படிப்பு ஒரு சரியாக கவனிக்க முடியாமல் என்டர்டைன்மெண்ட்டை நிறையா பண்ணுற விஷயங்களை பண்ணியிருப்பார். ஆனால் இப்போ ராசிக்கு 10லையும் லக்னத்துக்கு 2லையும் வரப்போகிறாரு. இப்போ ஒரு நல்ல விஷயங்களை பண்ணும்போது வருமானத்தை நல்லா கொடுக்கும். தொழில் தொடங்கணுங்கிறவங்களுக்கு நல்லபடியாக தொழில் தொடங்கி நல்ல விஷயங்களெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவார். வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை குறைப்பார். அம்மாவின் உடல்நிலை பாதிப்பு இருந்தால் அதை கொஞ்சம் சரியாக்கி நல்ல திடகாத்திடமாக இருக்கிற மாதிரி அவங்கள சுறுசுறுப்பாக்கி விடுவார். நல்ல நல்ல செயல்கள்லாம் இப்போ குரு பயிற்சி பலன்களில் செய்வார். 2024 6வது மாதத்திற்கு பிறகு வரும் குரு பயிற்சி கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரும். சனியின் பார்வையில் இருக்குதுன்னு நினச்சி ஒன்றும் பயப்பட வேண்டாம். 12வது மாதம் மாறிடும். ரொம்ப நல்லா இருக்குங்க அவங்களுக்கு. சிம்ம ராசிக்காரங்க ரிஷப லக்னத்தில் இருப்பாங்க. ரிஷப லக்னக்காரங்களுங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இவ்வளோ நாளாக நடத்திக்கிட்டு இருந்த விஷயங்கள் கொஞ்சம் சுமாராக பண்ணியிருக்கோம். அந்த திருமண விஷயங்கள்லாம் தடையை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார். இப்போ இனிமேல் திருமணம் நல்லபடியாக நடத்துகிற விஷயங்களை நடத்துவார். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறத வச்சுருக்குது. அதிர்ஷ்டம் கிடைக்கிறத வச்சுருக்கிறாரு. தொழில் தொடங்குவீங்க. நல்ல வருமானங்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் சரியாக்கும். அண்ணன் தம்பிகள் தகராறுகள் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துரும். 12வது மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் முதலீடு போடுறத கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா ராசிக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிப்பார். அதனால் ஒரு ஏதாவது முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணி எதையாவது அவசரப்படாமல் செய்யணும். ஏன்னா அஷ்டமச்சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 10 நாள் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே எதுலையாவது இழுத்து விட்டுட்டு போயிடும். நம்ம கஷ்டத்தில் மாட்டிக்குவோம். அதனால் ஆனால் பெரும்பாலும் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய நன்மைகள் தான் நடத்தும் உங்களுக்கு. சிம்ம ராசிக்காரங்க மிதுன லக்னத்தில் இருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா வீடு கட்டுற யோகம் வரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க சம்பாதிச்சு பணத்தை அனுப்பி வீடு கட்ட சொல்கிற விஷயங்களெல்லாம் இயக்குவார். வெளிநாடுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க வெளிநாடு போவாங்க. அங்கேருந்து வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க கிளம்பி நம்ம சொந்த ஊருக்கு வருவாங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்க நல்ல லாபத்தை பார்க்குற விஷயங்களை நடத்தும். கணவன் மனைவி உறவெல்லாம் நல்லபடியாக இருக்கும். 12வது மாதத்துக்கு பிறகு தொழில் தொடங்குகிற விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக தான் பண்ணணும். எப்படி இருந்தாலும் தன்னுடைய முதலீடு அடுத்தவங்கள்ட்ட மாட்டிக்கொள்ளும் அப்படிங்கிற விஷயங்களை இயக்குவார். வேலை விஷயங்கள்லேயும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக பேசணும். பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே பக்கத்தில் பேசும்பொழுது உங்கள் மேலே புகார்களை கொடுத்துருவாங்க. அண்டை அயலார்கள் பக்கத்து வீடு இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக பேச்சுவார்த்தையை வச்சுக்கிறது நல்லது. மற்றபடி இந்த 2024 6வது மாதத்துக்கு பிறகு வரப்போகிற குரு பயிற்சியே உங்களுக்கு நல்ல பலன்களை தான் தரப்போகுது. சிம்ம ராசிக்காரங்க கடக லக்னத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகாமல் லேட் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் நடத்தும். குழந்தைகள் லேட் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். தொழிற்கடன் கொஞ்சம் ஆகுங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலில் லைட்டாக கடன் ஆகும். ஏன்னா கும்பராசியில் நின்றுக்கிட்டு சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் லைட்டாக கொஞ்சம் கடன் பிரச்சனைகள்லாம் லைட்டாக இருக்க தான் செய்யும். ஆனால் பிள்ளைகள் படிப்பு நல்லாயிருக்கும். படிக்கிற வயதில் இருக்கிற குழந்தைகளுக்கு சிம்ம ராசியாக இருந்தால் படிப்பெல்லாம் நல்லா வரும். விளையாட்டில் நல்லா சாதிக்கிற விஷயங்களை இயக்குவார். மற்றபடி இந்த குரு பயிற்சி பலன் நல்ல நிலைமைகளை தரும். நல்ல முன்னேற்றங்களை தான் கொடுப்பார். சிம்ம ராசியிலேயே சிம்ம லக்னத்தில் பிறந்திருப்பாங்கள்ல, அவங்க அந்த சிம்ம லக்னக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பண்ணியிருப்பார். அம்மா கிட்டேருந்து தள்ளி இருக்க வச்சுருக்கும். கடன் தொல்லைகள் ஒரு சுமாரான கடன் தொல்லைகள் தான் இருந்திருக்கும். பெரிய கடன் தொல்லை இருந்திருக்காது. அம்மாவுடைய உடல்நிலை பாதிப்பு அந்த ரீதியால் ஏதாவது ஒரு செலவு வச்சுருக்கும். விளையாட்டு என்டர்டெயின்மெண்ட்டு சந்தோஷமாக இருக்கிற விஷயங்களெல்லாம் குறைச்சிருக்கும். அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. படிப்பு விஷயங்களில் உள்ளவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான படிப்பை தான் கொடுத்துருப்பார். தேவையில்லாத கடன்களுக்கு சுமைகளை உருவாக்கி விட்டுருப்பார்.
இப்போ 2024 6வது மாதத்துக்கு பிறகு நடக்க போகிற குரு பயிற்சி உங்களுக்கு 10ஆம் இடத்துல வரப்போகிறார். 10லேருந்து 4ஆம் வீட்டு பார்க்குறதுனால வீடு கட்ட முடியாதவங்கெல்லாம் வீடு கட்டிடுவாங்க. பாதியில் வீடு கட்டி நின்று போயிருக்கிறவங்களாம் நல்லபடியாக வீடு கட்டி நல்ல நிலைமைக்கு வருவாங்க. குடும்பம் நல்லா அமைதியாக இருக்கிற சூழ்நிலை இன்னும் நிறையா வருமானங்கள் வருங்க. சிம்ம ராசியில் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்கலாம் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா நிறைய விரயங்கள் நடத்தியிருப்பார். வருமானத்தையும் நிறையா கொடுத்துருப்பார், விரயங்களையும் பண்ணியிருப்பார். ஒரு ஏதாவது வீடு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பாதியில் நிறுத்தி வைக்கிறது, பாதி வரையும் வீடு கட்டியிருக்கிறது, இது மாதிரி விஷயங்களை பண்ணியிருப்பார். தொழிலை தொடங்கி வச்சு அதை நடத்த முடியாத சூழ்நிலையெல்லாம் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் 2024 6வது மாதத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஒப்பந்தம் எதுலையாவது பண்ணுவீங்க, அது நல்லா சக்ஸஸை கொடுக்கும். கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில்களுக்கு மாறுவீங்க, ஏதாவது கமிஷன் கிடைக்கிற மாதிரி. வீடு வாகனம் கட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிலபலம் கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல வருமானம் கொடுக்கும். வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிறையா வருமானம் கொடுக்கும். மெஷினில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல வருமானங்கள் கொடுக்கும். இந்த மாதிரி காசு பண விஷயங்களையும் தன்னுடைய உடல் நலத்துலேயும் நல்லா தேறி நல்ல நிலைமைக்கு வருவீங்க. கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க அதாவது மேசத்தில் இவ்வளோ நாள் இருந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாரு, இனிமேல் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. சிம்ம ராசிக்காரங்க துலாம் லக்னத்தில் சில பேர் இருப்பாங்க. இந்த துலாம் லக்னத்தில் உள்ளவங்களுக்கு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வெளியூரில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு வர்ற சூழ்நிலையெல்லாம் இயக்குவார். அதாவது வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளியூர் போக வைப்பார். இந்த மாதிரி குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு கடல் கடந்தோ இல்லை ஒரு வெளியூர் போயோ காசு சம்பாரித்து வீட்டுக்கு அனுப்புகிற சூழ்நிலையை ரெடி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நல்லதாக செய்வார். கொஞ்சம் 8வது மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்கிறதுனால அடுத்த 1 வருட காலங்கள் எப்படி பிரட்டி போடும் அப்படிங்கிற விஷயங்களை அப்போ தான் செய்வார். அந்த நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், யார்ட்டையாவது கையெழுத்து எதுவும் போடுற விஷயங்களில் யாருக்கும் போய் கையெழுத்து போட்டு கொடுத்துடக்கூடாது, ஒரு ஜாமீன் போடக்கூடாது. ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள் மூலியமாக சில நன்மைகள் நடக்கிற மாதிரி நடந்து கடைசியில் தொந்தரவாகும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். சிம்ம ராசியில் விருச்சக லக்னத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, ஏன்னா குரு லக்னத்தையே பார்ப்பார், ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல நின்றுக்கிட்டு பார்க்குறதுனால அடுத்தவர்கள் நினைக்கிறத தன்னால் புரிஞ்சிக்கிறக்கூடிய சக்தி இருக்கும். தான் நினைத்த செயல்களை கரெக்டாக செய்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் 12வது மாதத்துக்கு பிறகு பெரிய தொந்தரவுகளை தந்துருங்கிறதுனால கவனமாக இருங்க. வீட்டு லோன் கட்ட முடியாமல் இருக்கிறவங்க வீட்டு லோன் கட்டுறதுக்கு கடைசி நேரத்தில் பணம் கிடச்சிரும். தொழிலில் சின்ன இடைஞ்சல்கள்லாம் இருக்கும். நண்பர்கள் மூலியமாக பணம் வருதேன்னு நினச்சி வாங்கிடாதீங்க. வாங்கினா அவங்கக்கிட்ட 12வது மாதத்துக்கு பிறகு கஷ்டப்பட்டு போயிடுவீங்க. கெட்ட பேர் வாங்குகிற மாதிரி பண்ணும். நட்பு கொஞ்சம் குடைச்சலை கொடுத்து இருக்கும். அதனாலேயே கவனமாக இருங்க. புதன் உங்களுக்கு 2ஆம் அதிபதி, அது ராசிக்கு 2ஆம் அதிபதிங்கிறதுனாலேயே தன்னுடைய மூளையால் தனக்கே சூன்யம் வைத்து கொள்வோரால் மாறி விடாதீங்க. கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். சிம்ம ராசியில் தனுசு லக்னத்தில் உள்ளவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கும். ஏன்னா லக்னத்துக்கு 5ல் இருந்திருப்பார், ராசிக்கு 9ல் இருந்திருப்பார். குரு நிறைய நன்மைகளை கொடுத்துருக்காரு. நண்பர்கள் மூலியமாகவும் நிறைய நன்மைகள் நடந்திருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடத்தியிருக்கும். நிறைய நன்மைகள் பண்ணியிருப்பாருங்க. பிள்ளைங்க கிடச்சிருக்கும். அது மாதிரி நல்ல படிப்பு, நிறையா வருமானம், பேங்கில் காசு சேர்க்கறது, தங்கம் சேர்றது, இதெல்லாம் செஞ்சுருக்கும். சில பெண்களுக்கெல்லாம் இல்லையே அப்படின்னு கேட்டால் அவங்க லக்னாதிபதி சனியோடு சேர்ந்துருக்கலாம் ஜாதகத்தில். அப்படி இல்லைன்னாக்கா ராகுவோடு சேர்ந்துருக்கலாம். அவங்களுக்கு மட்டும்தான் பலன் குறைவாக நடத்தியிருக்கும். இப்போ இனிமேல் என்ன பண்ண போகிறாருன்னா, இந்த மெஷினு, வண்டி வாகனம், ஃபைனான்ஸு, இந்த மாதிரி உள்ள விஷயங்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா முதலீடு நிறையா இறக்க வச்சு நிறையா லாக் பண்ணி வைப்பார். குறைஞ்சது ஒரு 12வது மாதத்துக்கு பிறகு எல்லாத்தையும் லாக் பண்ணி பணத்தை தரத்துக்கு கொஞ்சம் லேட் பண்ணுவார். மற்றபடி எல்லா காலகட்டமும் நல்லா தான் இருக்குது. இது உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க மகர லக்னத்தில் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குரு 4ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் காசு கஷ்டத்தை கொடுப்பாரு. குடும்ப நபர்களுடைய சண்டை சச்சரவுகள்லாம் கொஞ்சம் கொடுப்பாரு. ஏன்னா அஷ்டமச்சனி நடக்க போகுது 12வது மாதம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். என்ன எல்லாருக்கும் கொஞ்சம் நல்ல விஷயமா சொன்னாங்களே, நமக்கு கொஞ்சம் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் கவனப்படுத்துறதுக்கு தான் இவ்வளவும் சொல்கிறேன். யார்கிட்டையும் வாயை விட்டுற வேண்டாம், சண்டை போட்டுற வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். தொழிலில் அதிகமாக முதலீடு போடாதீங்க. எப்போதும் போல் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போங்க. மாற்றம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேலையாக தான் எதுவும் விட்டுறாதீங்க.
சரியான கஷ்ட நேரத்தை கொடுத்துடாம பார்த்துங்க. மனைவிகிட்டலாம் கொஞ்சம் சண்டை போடாமல் இருங்க. அம்மா அப்பா உடல்நிலை பாதிப்புனா உடனே ஹாஸ்பிட்டலில் காமிச்சு லேட் பண்ணாமல் கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. மற்றபடி நார்மலாக அந்த குரு வந்து நல்ல இடத்துக்கு தான் வர்றாரு. என்னதான் இருந்தாலும் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து நல்லதை தான் செய்வார் உங்களுக்கு. சிம்ம ராசியில் கும்ப லக்னத்தில் உள்ளவங்க இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 4லையும் ராசிக்கு 10ஆம் இடத்துலையும் இருக்கிறவர் குரு உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடத்தை பார்க்குறதுனாலேயே ராசிக்கு 2ஆம் இடத்தையும் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். புதனின் வீட்டை பார்ப்பார். புதன் உங்களுக்கு 5ஆம் அதிபதி தான். தனக்குத்தானே ஏதாவது ஒரு கெடுதல்களை நடத்திக்கிற ஒரு விஷயங்களை இயக்கிடுவார். நீங்களாக சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல வாயை விட்டு நீங்களே சண்டை போட்டு உங்கள் தொழிலை நீங்களே கெடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடுவீங்க அந்த வேலையை பார்க்காம. இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நடக்க போகுது. கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க. எதையுமே அவசரப்படக்கூடாது. ஏற்கனவே கும்பலக்கணக்காரங்க கொஞ்சம் பொறுமையானவங்க தான், மந்தமானவங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுது அப்படியே மாற்றமாக இருக்கும். நல்லா ஸ்பீடாக இருப்பாங்க. டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க எதாக இருந்தாலும். ஏன்னா 2ஆம் இடத்துலையே உங்களுக்கு லக்னத்துக்கு 2ல் ராகு வேறு இருக்கிறாரு. அந்த இடமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் வீடு. அதனால் கவனமாக இருக்க வேண்டிய நேரங்க அது. சிம்ம ராசியில் மீன லக்னத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரின் ஆசை இருக்கும். அதிகமாக வந்து ஒரு ஃபேன்சியாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு குணங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். சில பேர் வந்து ஃபாரின் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் ஃபாரின் போகணுங்கிற ஆசையை வச்சுக்கிட்டு போகவே முடியாமல் துடிச்சிக்கிட்டு ஏன்டா இப்படி நம்ம நிலமை விட்டு இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமி சனி காலகட்டங்களில் உங்கள் வீட்டை விட்டு வெளியூர் போய் வேலை பார்க்குற விஷயங்களை பண்ணுவார். வருமானங்களெல்லாம் குறைச்சி தான் கொடுப்பாரு. எவ்வளோ தான் இருந்தாலும் 2ஆம் வீட்டை பார்க்குறாரு குரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ராசி பலனில். ஆனால் உங்கள் லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா வருமானத்தை கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். இருந்தாலும் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஓரளவுக்கு திருப்தியாக தான் இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல வர்றதுனால, ராசிக்கு 8ல் வர்றதுனால எப்பொழுதுமே கொஞ்சம் கவனமாகவே ஒவ்வொரு வேலையும் பண்ணணும். வண்டி வாகனங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக போகணுங்க. மிஷினேரியத்தெல்லாம் இயக்குறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இயக்க வேண்டிய காலகட்டங்க. மற்றபடி நன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்குது, கவலைப்பட வேண்டாங்க. இப்போ உங்களுக்கு சொன்ன பலன்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன ஒரு திருப்திகரமாகவே இல்லையேங்கிற மாதிரி சிம்மராசிக்கு நிறைய பேருக்கு இருக்கும். அதெல்லாம் காரணம் என்னென்னா 12ஆம் மாதத்துக்கு பிறகு அஷ்டமச்சனி ஆரம்பிக்கும் பொழுது என்ன தான் இருந்தாலும் இந்த காதலிக்கிறவங்க மன ரீதியாக நிறைய நிம்மதித்தன்மையை இழக்கிற விஷயங்களை இந்த அஷ்டமச்சனி கொடுப்பாரு. அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவார். இந்த இளம் வயசில் இந்த லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு விஷயங்களும், நிறையா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க பண விஷயங்களில் பிரச்சனைகளையும், திருமணம் பண்ணி வைக்கணும்னு பெண்ணுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒன்றும் பண்ண முடியலையேன்னு நினைக்கிறவங்களுக்கும் மன ரீதியான நிறைய கஷ்டங்கள் இருக்கும். நிறையா நம்ம பிள்ளை நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும்னு சில பேர் நினைப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா படிக்கவே மாட்டான் பசங்களாம். என்னடா படிக்காமல் விளையாட்டுத்தனமாக இருக்கானே அப்படிங்கிற சின்ன மன கஷ்டங்களையும், இது மாதிரி மன கஷ்டங்களை இயக்கிற விஷயங்களை இயக்குவார். வீடு கட்டிக்கிட்டு இருப்பீங்க, நல்லபடியாக தான் போயிட்டுருக்கும். இங்கே பார்த்தா பாதியில் நிற்கிற மாதிரி இருக்கும். என்னடா இப்படி இருக்கேன்னு இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து அஷ்டமச்சனி வரப்போகுதே அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோன்னு சொல்கிறேன். இதெல்லாம் இது கேட்குறதுக்கு சங்கடமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் காலகட்டங்கள் போயிடுச்சிங்கன்னு வைங்களேன், கரெக்டாக 1 வருஷம் 2.5 வருஷம் கழித்து இதே நான் பேசினதை திருப்பி பார்த்தீங்கன்னா தான் அப்போ தான் உங்களுக்கு தெரியும், அதனால கொஞ்சம் ஓரளவு கரெக்டாக சொல்லியிருக்காரு அப்படின்னு. எல்லா விஷயங்களையும் கவனப்படுத்துறதுக்காகத்தான் நிறையா விஷயங்களை பார்த்து சொல்லியிருக்குது. லக்ன ரீதியாகவும் பார்த்துருக்குது, ராசி ரீதியாகவும் பார்த்துருக்குது. லக்னத்துக்கு ஒரு 5% தான் பலிக்குன்னு சொன்னாலும் சில பேருக்கு லக்னாதிபதி வீக்காக இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன பலன்கள் இருக்காது. லக்னாதிபதி பலமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கெட்ட பலனாக இருந்தாலும் இருக்கும், நல்ல பலனாக இருந்தாலும் அதிகமாக நடத்தும். லக்னாதிபதியோடைய அளவை பொறுத்து. ஒரு சனியோட சேராமல் இருக்கணும். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் வந்து சனியோட சேராமல் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல பலன்கள்லாம் கொஞ்சம் சரியாக இருக்கும். சேர்ந்துருக்கிறவங்களுக்கு வீடு கட்ட முடியலன்னு சொல்லியிருக்கவங்க, சேர்ந்துருக்கிறவங்களுக்கு சில நேரத்தில் வீடை கட்ட வச்சிடும், ஆனால் கடன் ஆக்கி விட்டு கஷ்டப்படுத்தும். இப்படி தான் கொண்டு போவார். இதை கருத்தில் கொண்டு 1 வருஷம் 2 வருஷம் கழித்து இதை நீங்கள் கேட்கும் போது தான் சில விஷயங்கள் கரெக்டாக இருந்திருக்குதுங்கிறதே உங்களுக்கு புரியும். ஆனால் இதை முன்கூட்டியே ஜாக்கிரதைப்படுத்துறதுக்காக சில விஷயங்களை பேசியிருக்கோம். கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம்.